வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பாகிஸ்தான் இரண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே டீம்ஸா இருக்கட்டும், டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், எந்த ஒரு அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தான் நீங்க சரியான சேனல்ல ஜாயின் பண்ண முடியும். அதே போல நீங்க இன்னமும் X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஜிஎஸ்டியும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் வித்ட்ராவல் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அதே போல என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க X11 கூட நீங்க எந்த ஆப் வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதோட யூஸ் அப்போ தெரியும். மற்ற ஆப்ல 10 கான்டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா இதுல 11 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஒரு கான்டெஸ்ட் பிளே பண்ண முடியும். ரீசன் என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மி. அதுவும் குறிப்பா கபடி மாதிரியான லீக்குக்கு வந்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மற்ற ஆப்ல 10 கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா இங்க 13 கான்டெஸ்ட் போட முடியும். ஏன்னா வெறும் 5% தான் பாத்தீங்கன்னா கமிஷன் வச்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய அப்கமிங்ல நமக்கு கபடியில இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட கொடுத்தாங்க. வரக்கூடிய அப்கமிங்ல பிபிஎல் லீக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிக் பேஷ் லீக் இருக்கு ஆஸ்திரேலியால. நம்ம ஐபிஎல் போல நடக்கும், அங்க பிபிஎல் சொல்லுவாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரிஸ் லீடர் போர்டுலாம் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அதே போல முதல் T20க்கு 15,000 ரூபாய் மதிப்புல ஃப்ரீ கிவ்அவே எல்லாம் கொடுத்தாங்க X11 ஆப்ல. இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நீங்க பண்ண வேண்டியது X11ல ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும்தான். இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆஃபர் நம்ம தமிழ்நாடு யூசருக்காக கொடுக்குறாங்க. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பிட்ச்ல கடைசியா விளையாடிய T20 மேட்ச் அப்படின்னா நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கடைசி T20 மேட்ச் நீங்க பார்த்திருப்பீங்க. ரெண்டு டீமே விட்டு குழந்தை கட்டினாங்க 200+ மேல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதே பிட்ச்ல தான் இந்த மேட்ச் இன்னைக்கு நடத்துறாங்க. ஸோ இங்க பாருங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த பேட்டர்ஸ் என்ஜாய் பேட்டிங் ஹியர் பிகாஸ் ஆஃப் த பவுன்ஸ். அதே போல பவுண்டரி சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால். அப்போ பவுண்டரி சைஸ் கம்மினாலே முடிஞ்சு போச்சு. அது பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்கும். ஏன்னா 59 மீட்டர் 64 தான். ஆஃப் சைட் லெக் சைட்ல 59 64. ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா மட்டும்தான் 82 இருக்கு. 82ங்கிறது ரொம்பவே அதிகம் தான். கம்பேர் டு நம்ம இந்தியா பிட்ச்லாம் அதிகபட்சம் 74 76. ஆனா இங்க 82 போட்டிருக்காங்க. ஆனா ஆஃப் சைட் லெக் சைடு 59 64ங்கிறது ரொம்பவே கம்மி. அதுவும் குறிப்பா 54 59ங்கிறதுலாம் ரொம்பவே கம்மி. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட் மேட்ச் நடந்த T20ல ரெண்டு டீமே சவுத் ஆப்பிரிக்காவும் 200+, இந்தியாவும் 200+. பக்கத்துல சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை தோல்வியை தருவாங்க. இந்தியா ஒரு 10 ரனோ 11 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சரியான ஞாபகம் இல்ல, முன்னாடி பார்த்த மேட்ச். ஸோ அவ்வளவுதான். பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டா ஓவராலா இந்த பிட்ச்ல என்ன மாதிரியான ஸ்கோர் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதாவது டோட்டல் மேட்ச் நமக்கு 15 மேட்ச் இந்த பிட்ச்ல ஆடி இருக்கிறாங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸ், 150 to 69க்குள்ள 4 இன்னிங்ஸ், 170 to 189க்குள்ள 6 இன்னிங்ஸ், 190+ பாருங்க 12 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுல அதிகமா ஸ்கோர் பண்ணது 190+. ஏன்னா இந்த பிட்ச் அந்த மாதிரி பிட்ச் தான். ஏன்னா ஆவரேஜே பாருங்க 180ல இருந்து 200 ரன் வரைக்கும் அடிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 180க்கு கீழவா அடிச்சீங்கன்னா அந்த மேட்ச் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்றவங்க அடிச்சிருவாங்க. அதனால ஒரு 180+ ஸ்கோர் வந்தாதான் ஃபைட் கொடுக்க முடியும். ஹை ஸ்கோர் 258, லோ ஸ்கோர் 100 ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் இப்போ நம்ம பாசிபிள் 11 வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். முதல் T20 சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க. பக்கத்துல தான் வின் பண்ணாங்க, ரொம்ப லீடு வச்சுலாம் வின் பண்ணல. ஸோ அவங்களுடைய இன்னிங்ஸ் ஓபன் டசட், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், பிரிட்ஸ்கி, அடுத்து பாத்தீங்கன்னா
மில்லர், கிளாசன், ஃபெரேரா. ஸோ இந்த டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து அந்த பவுலிங் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. நீங்க எடுத்தீங்கன்னா டசன் பவுல் பண்ண மாட்டாரு, ஹென்ட்ரிக்ஸ் கிடையாது, பிரிட்ஸ்கி கிடையாது, மில்லருக்கு கிடையாது, கிளாசன் கிடையாது, ஃபெரேரிக்கு கிடையாது. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் ஒண்ணு கிடையாது. கிளாசனுக்கு மட்டும்தான் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதிகபட்சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லிண்டேக்கு வேணா பவுலிங் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கு. ஆனா அவருமே ரொம்ப லேட்டா தான் இறங்குறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே பேட்டிங்க்கு வருவாரு. அப்போ ரொம்ப லேட்டா தான் ஃபீல்டிங். அப்படியே லாஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு நிறைய பேட்டிங் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ரீசன் யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல டாப் ஆர்டர்ஸ்ல மில்லரை தவிர. சோ அதனால வந்து லிண்டே வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணதுனால ஒரு அட்வான்டேஜ் வந்து அவருக்கு இருக்கு. அதனால நீங்க அவருக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிளஸ் மீதி இருக்கக்கூடிய டாப் 6ல பாத்தீங்கன்னா நீங்க கிளாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். மில்லருக்கு வந்து நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். இந்த 2 பேருக்குமே நீங்க வந்து சாலிடா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். மெத்தபடி நீங்க டசன் எடுக்கலாம், ரீசா ஹென்ட்ரிக்ஸா, பிரிட்ஸ்கியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெரேராவா. இந்த 4 பேர்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 T20 இருக்குன்னா ஒரு T20 தான் ஆடுவார். மீதி 2மே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்தாச்சு. இந்தியா கூடயும் அவர் வந்து சரியா பெருசா ஆடவே இல்லை. கண்டினியூஸா 4வது மேட்ச் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிளாப் ஆகுறாரு. ட்ரை பண்ணுங்க. ஆனா டசன் வந்து லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நடந்த அபுதாபி T10 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பிரிட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒரு சராசரி ஆடக்கூடிய பிளேயர். இந்த SA T20 சவுத் ஆப்பிரிக்கா T20 ஒரு ஆவரேஜ் ஆடக்கூடிய பிளேயர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபெரேராவும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஹார்டு ஹிட்டரா ஆடக்கூடிய பிளேயர். இந்த 4 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேபி நீங்க டசனுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்தா வருது போனா போதுன்னு நினைச்சீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்க போகலாம். ஸோ சேஃபான ஆப்ஷன்லனா இந்த டாப் 6ல டசன், மில்லர், கிளாசன் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் போகலாம். அதே கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸை வந்து உங்களுடைய ட்ரம்ப் பிக்கா இந்த டாப் 6ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்காங்க. லிண்டே, சிமிலேனே, மகாபா, அடுத்து பீட்டர், அடுத்து வந்து பிராட்மேன். இந்த 5 பேர் தான் வந்து ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கறதுல இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கிடைக்கும் ஓவர் அப்படிலாம் கிடையாது. ஆனா பிளேயிங் லெவனை பார்த்துக்கோங்க. 2வது T20 பிளேயிங் லெவன்ல எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா இந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா 5x4 20 ஓவர் வந்து கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா லிண்டையும் பீட்டரும் வந்து ஸ்பின் பவுலரா இருக்கிறாங்க. மீதி சிமிலேனா இருக்கட்டும், அடுத்து மகாபா இருக்கட்டும், அடுத்து வந்து பிராட்மேன் 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. இதுல டெத்ல அட்டாக் பண்ணக்கூடியது பிராட்மேன், மகாபா வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க அதிகமா. சிமிலேன் வேணா ஒரு ஓவர் எடுக்கலாம். மற்றபடி இனிஷியல்ல சிமிலேனு பிராட்மேன் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஃபுல்லா லிண்டே அண்ட் பீட்டரோட அட்டாக் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச்ல பெருசா விக்கெட் போனது கிடையாது. நீங்க நான் வந்து இந்தியா சீரீஸை பார்த்து வச்சுதான் நான் சொல்றேன். அதனால நீங்க பேட்டிங் ஆப்ஷனுக்கு இந்த மேட்ச் வந்து மேபி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க 3 பவுலிங் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிண்டேயை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. பிராட்மேனை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா SA T20 வந்துட்டுனா நல்லா விக்கெட் எடுப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா பிட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 3 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மகாபாவுக்கு நீங்க வந்து போகலாம். மேபி டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதனால இந்த 3 பேருக்கு போகலாம். டாப் 6லயும் அந்த 3 பேருக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். அடுத்து பாகிஸ்தான். சரி வின்னாவாங்க நினைச்சோம். பட் கடைசியில போராடி வந்து பாத்தீங்கன்னா தோத்த டீம் தான் அப்படின்னு சொல்லணும். நல்லா பவுலிங் கட்டுப்படுத்தினாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா மில்லரை அடிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் நல்லாவே பண்ணாங்க. பட் பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்றது பாபர் அசாம், ரிஸ்வான், அயூப், உஸ்மான் கான், தஹீரி, இம்ரான் கான். ஸோ டாப் 6 வந்து அதே போல அவங்களுக்கும் வந்து டாப் 6ல எந்த ஒரு பவுலிங் அட்வான்டேஜும் இல்லை. மேபி அதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அயூப் வேணா ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் பவுல் பண்ணலாம், அதிகபட்சம் அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானும் 5 பவுலிங் வச்சிருந்தாலும் நறுக்குன்னு வச்சிருக்காங்க. முக்கியமே அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அபர் அஹ்மது,
அப்பாஸ் அப்ரேடி 5 பவுலிங் ஆப்ஷனும் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. இப்போ இந்த டாப் 6ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முகமது ரிஸ்வானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். நான் சொன்னது போல 90% மேல ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அயூப், யங் டேலண்டட் பிளேயர் அயூப்புக்கு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. முதல் T20ல 90% மேல செலக்ட் பண்ணப்பட்ட பாபர் அசாம் இந்த T20ல 40% வந்துட்டாரு. ஆனாலும் பாபர் அசாம் அப்படிங்கிற பிளேயரோட நேம் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகம். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம், அது கூட விருப்பம். பட் நீங்க சேஃபா போனோம்னா நான் முதல் T20ல சொன்னதுதான், பாபர் அசாம், ரிஸ்வானு, அயூப் இந்த 3 பேரோட போகலாம். அதே இது நீங்க கொஞ்சம் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு பாபர் அசாமுக்கு பதிலா இந்த உஸ்மான் கானை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் இப்ப நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஏன்னா இன்னைக்கு பிச்சு வந்து ஸ்மாலு, பாபர் அசாம் கொஞ்சம் உருட்டி விளையாடுவாரு, பாலுக்கு பால் தான் அடிப்பாரு. உஸ்மான் கான் மாதிரியான பிளேயர் வந்து ஹார்ட் ஹிட்டர்ஸ், வந்தா வருது போனா போகுது. ஆஸ்திரேலியால போய் அந்த அடி, இந்த பிச்சு நல்லா சாதகமா இருக்கும் அவருக்கு. அதனால பாபர் அசாமுக்கு பதிலா உஸ்மான் கானை எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். இல்லையா நீங்க இன்னும் சேஃப் கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா பாபர் அசாமுக்கு பதிலா இம்ரான் கானை வச்சு போகலாம். இல்லைன்னா நீங்க தஹீரை கூட வச்சிடுங்க. இம்ரான் கான் கூட வேணாம், லேட்டா ஆடுறாரு, ஸோ தஹீரை வச்சு கூட நீங்க வந்து போகலாம். அதையும் சொல்லிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாபர் அசாம், ரிஸ்வான், அய்யூப் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் போகலாம். இல்ல பாபர் வேண்டாம்னா உஸ்மான் கானை வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன், நம்ம சொன்னது போல பாகிஸ்தானோட பவுலிங் அட்டாக் வந்து பயங்கரமான அட்டாக். லாஸ்ட் மேட்ச் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அபர் அகமடை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஏன்னா முக்கியம் 4 ஓவர் அஃப்ரிடி இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு, அடுத்து ஹாரிஸ் ரஃப் வந்து டெத்தில் அட்டாக் பண்ணுவாரு. அபர் அகமது வந்து லாஸ்ட் மேட்ச் இனிஷியல்ல வந்தாரு, ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருந்ததுனால இந்த மேட்ச் சொல்ல முடியாது. இல்ல அப்பாஸ் அஃப்ரிடியும் சயின்ஸா அஃப்ரிடியும் தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. அபர் அகமடும் முகிமும் வந்து ஸ்பின்னுங்கிறதுனால அவங்க வந்து மிடில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல ஹாரிஸ் ரஃபோட இது இருக்கும். ஹாரிஸ் ரஃப் வந்து முதல் மேட்ச் வந்து 90% வந்து செலக்ட் பண்ணாங்க நண்பா. இந்த மேட்ச் வந்து 30% வந்துட்டாரு. ஏறக்குறைய 60% பேர் வந்து அவரை கழிச்சிட்டாங்க, ஏன்னா விக்கெட் எடுக்கலையாமா. ஸோ ஹாரிஸ் ரஃப் தான் பாகிஸ்தான்ல நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு மேட்ச் ஒரு பவுலருக்கு ஃபெயிலியர் ஆகலாம், அதனால எல்லா மேட்சும் கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸ், அதுக்கு முன்னாடி நடந்த ஜிம்பாப்வே சீரீஸ் எல்லாமே போட்டு தள்ளி பொழந்தாரு ஹாரிஸ் ரஃப். அதனால அவர் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, ஏன்னா டெத்துல டப்புன்னு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு 5 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ட். பட் குறிப்பா இந்த மேட்ச்ல வந்து ஃபாஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் எடுங்க. அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடி 2 ஸ்பின்னர்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபர் அகமதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் போவாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணதுல எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துருவோம், யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு டபுள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த டாப் 6 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் 6 பேட்டிங் தரவரிசையில யாருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இல்லை. மேக்சிமம் அய்யூப் வேணா பவுல் பண்ணாமே தவிர மற்றபடி யாருக்கு இல்லை. அதனாலதான் முகமது ரிஸ்வான், கிளாசன், லிண்டே, ஸோ கீழே உள்ள 7வது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ டபுள் ஆப்ஷனே இல்லாத மேட்சா வந்து இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், பவுலிங்னா பவுலிங், அவ்வளவுதான். அடுத்து லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ், நல்ல ஆவரேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிண்டேக் வச்சிருக்கிறாரு, முகிம் ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்காரு, சயின்ஸா அஃப்ரிடி, அபர் அகமது, டேவிட் மில்லரு, கிளாசன். ஸோ இந்த 6 பேருமே கடந்த 5 T20 மேட்ச்ல நல்லா ஆடி இருக்கிறாங்க. நாட் ஓன்லி ஒரு இந்தியா சீரீஸ்னு கிடையாது, ஒரு மொத்தத்துல லாஸ்ட் 5 மேட்ச்ல இந்த 6 பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து லிண்டே சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்லர் சவுத் ஆப்பிரிக்கா, கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கா, 3 பேர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்தும், அடுத்து முக்கியம் சயின்ஸா அஃப்ரிடி, அபர் அகமது இந்த 3 பேரும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இந்த 6 பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் உங்க டீம்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா ஆவரேஜ் வைஸா நல்லா வர்றாங்க, எல்லாம் ஒரு மேட்ச்லனாலும் ஒரு மேட்ச்ல ஆடிடுறாங்க. அடுத்து இன்னைக்கு நான் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல பார்க்கக்கூடியது ஒரு 4 பேர் பாக்குறேன். அதாவது முக்கியமா பாக்குறேன், அதே போல பாபர் அசாம், பிராட்மேன் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். நீங்க பார்த்திருப்பீங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆப்பனண்ட் வந்து 30% பேர் தான் இவங்களை எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா வந்து யாருமே போக்கஸ் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 ரன் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அபர் அகமது ஸ்பின்னர் நல்ல விக்கெட் எடுத்ததுனால இவரை வந்து யாரும் போக்கஸ் பண்ணலாம். ஆவரேஜ் வைஸா நல்ல பாயிண்ட்ல இருக்கிறாரு. பாபர் அசாமையும் யாரும் பெருசா போக்கஸ் பண்றது கிடையாது, 30% கிட்ட வந்துட்டாரு. அதனால
பாபர் அசாமையும் ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு 40-50 ரன் அடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த பிச் வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பிச். அதே போல பிராட்மன் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட டெத்ல பவுல் பண்றாரு. 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தொடர்ந்து 4 மேட்ச் வந்து ஃபிளாப் ஆயிருக்காரு. 5வது மேட்ச் திடீர்னு கம்பேக் கொடுத்தாங்க. ஏன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் ஒரு மேட்ச்ல டப்புன்னு ஒரு செஞ்சுரி போட்டுருவாங்க, இல்ல ஒரு 50+ ரன் அடிச்சிருவாங்க. அதனால ஒரு நல்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இந்த 4 பேரையும் கொடுக்குறேன். ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்காங்க. 40-30 கூட வேணா 50% பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் வெறும் 30% வந்துட்டாங்க. 90% இருந்த பிளேயர் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்காத காரணத்தினால அவ்வளவு பேரும் டிராப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அப்பாஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், சைன்ஸ் அஃப்ரிடி, அபர் அகமதுன்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் ஹாரிஸ் ரஃப் நல்ல ஒரு இன்டென்டோட விளையாடக்கூடிய பிளேயர். அதே போல உஸ்மான் கான் நல்ல அதிரடி ஆடுவாரு. பிச்சுக்கு இந்த மாதிரி பிச்சுல அவர் ஸ்கோர் பண்றது ஈஸி, ஸ்மால் பிச் தான். அதனால அவரை நான் கொடுத்திருக்கிறேன். அதே போல அந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பீட்டர் நல்ல எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணுவாரு. மேக்சிமம் 1 or 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. அதே போல டசனையும் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே மில்லரி, கிளாசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. டசன் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட்ங்கிறதுனால யாரும் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த 4 பேரையுமே நான் பார்க்கறது லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குட் பிளேயர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன கருத்தோட உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு மினி லீக்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சும்மா எல்லா டீம்லயும் மில்லரி, கிளாஸ் எடுக்கணும்னு கிடையாது. அவங்களும் திடீர்னு ஃபிளாப் கூட ஆகலாம். அப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து கடைசி வந்து ஓவர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்லையும் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா மகாபாவும் பிராட்மன் தான் சவுத் ஆப்பிரிக்கால அதிகமா ஓவர் பண்றாங்க. அப்பாஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப் வந்து நமக்கு வந்து பாகிஸ்தான்ல டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. சைன்ஸ் அஃப்ரிடி இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்ணுவாரு. அதே போல நம்ம சிமிலன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இனிஷியல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு பவர் பிளேல. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க பார்க்கக்கூடியது நிறைய பேர் வந்து லிண்டையை ட்ரை பண்றாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால சைன்ஸ் ஆஃப்ரிடி, அயூப், கிளாசன் இந்த 4 பேருமே அதிகமா வந்து எல்லாருமே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க அவங்களுடைய டீம்ஸ்ல. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் வேணும்னா நீங்க இந்த 4 பேரை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவே இல்ல வேணாம் நமக்கு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு டீம் செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ரிஸ்கா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க போகலாம். அதாவது ஹாரிஸ் ரஃபுக்கு போகலாம், அப்பாஸ் அஃப்ரிடிக்கு போகலாம், அல்லது பிராட்மனுக்கு போகலாம், இல்ல பீட்டர் கூட போகலாம். 4மே பவுலிங் ஆப்ஷன். ஏன் இந்த 4 பேருமே நான் பவுலிங் ஆப்ஷன் எடுத்தேன்னா பிச்சு வந்து என்னாலும் அவங்க சொன்னதுக்கு ஏத்தது போல செயல்படாது. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் சூப்பரா இருக்கும் அது இதும்பாங்க, பிச்சு வந்து நல்லா இருக்கு பேட்ஸ்மேன் வச்சு கொளுத்திடுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க. சில இன்னைக்கு வந்து பவுலிங் அவ்வளவு பவுலர்ஸ் தான். ஏன்னா பிச்சு வந்து அப்படி இருக்குது, அதனால ஸ்விங் ஆகும், பவுன்ஸ் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனா அன்னைக்கு பேட்ஸ்மேன் போட்டு கொளுத்திடுவாங்க. அதனால அதுக்கு ஏற்றாறு போல நான் வந்து எல்லாருமே வந்து பவுலிங் ஆப்ஷன்ல வந்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா நாளும் பிச் ரிப்போர்ட் சாதகமா ஆகாது, நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால இந்த மாதிரி கூட நீங்க வந்து அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா போகலாம். சில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன், ஆனா அது மேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட் ஆகும். ஸோ அப்படி கூட நம்ம யூஸர்லாம் வின் பண்ணி இருக்கிறாங்க. சரி நீ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா போட்டேன் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு, அது கூட எனக்கு சந்தோஷம் தான். அதே போலதான் நான் வந்து பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாவும் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா 2வது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம X11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் BBL ஃபுல்லா நம்ம அதுல தான் ப்ளே பண்ண போறோம், ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய லீடர் போர்டு அது ஆஃபர் நிறைய வருது நமக்கு, நம்ம தமிழ்நாடு யூஸருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க, கேஷ் போனஸையும் எடுத்துக்கோங்க. ஸோ இன்வைட் கோட் லெட்ஸ் பிளேன்னு பயன்படுத்திக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.